ஆமா, நீ ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு மாசம் 30 days தங்கிட்டு வரக்கூடாது? மாமா மாமா அது ஒரே ரூம்ல ஒரே கட்டுல ஒன்னா படுக்கிற பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கு, நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு தான் எல்லா மாசமும் ஆடி மாசம் ஆச்சே. இல்லம்மா, இந்த ஒரு மாசமாவது நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பேன்ல, கொஞ்சம் ரெஸ்ட் கூட எனக்கு. அது மட்டும் நடக்கவே நடக்காது மாமா. உங்களோட நிம்மதி, சந்தோஷம், துக்கம் இது எல்லாமே என் கூட மட்டும்தான். ரொம்ப ஓவரா பேசாதீங்க. கூடிய சீக்கிரத்துல நான் உங்க கூட கட்டில படுத்து காட்டுறேன். அந்த மாதிரி கனவுல வேணா நடக்கும். பூகம்பமே வந்தா கூட நான் உன்கிட்ட வந்து படுக்க மாட்டேன். வரும் கூடிய சீக்கிரம் பெரிய பூகம்பமா வரும். நாங்கெல்லாம் சுனாமில ஸ்விம்மிங் அடிச்சவங்க. குட் நைட், பேசாம படுத்துங்க. ஒரு பெரிய பூகம்பம். குட் நைட். என்ன ஒரு சந்தோஷம். இனிமே இந்த ஆடி மாசம் ஃபுல்லா நான் ஃப்ரீ தான். இந்த பக்கம் டிஸ்டர்பன்ஸ் இல்ல, அந்த பக்கம் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஆஹா, தூங்குடா 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 சிவா. சிவா வெளியில வந்து படுத்துட்டா. மடி, சிவா ஆளுக்கு வந்துட்டான். சுந்தர் மீனாட்சி போய் படுத்துட்டாங்க. தாரணி நல்லா தூங்கிட்டா. இதுதான் நல்ல சான்ஸ். வேலையை ஆரம்பிப்போமா? சரிம்மா, நீ அவனை கூட்டிட்டு போய் சிவா ரூமோட ஜன்னல காட்டு. உடனே வேலையை ஆரம்பி. போ. சரி. சக்தி கதை இன்னியோட முடிஞ்சது. ஏய், இங்க வா. ஏய், இந்த ஏணியில ஏறி நேரா மேல போனினா ரைட் சைடுல 2வது ஜன்னல் இருக்கும். அதுல தான் நீ பாம்ப விடணும். சொல்லு, எத்தனாவது ஜன்னல்? 2வது ஜன்னல். சத்தமா பேசாத, யார் காதுல விழுந்துற போகுது. போ மெதுவா பாத்துடா. ஏய், 2வது ஜன்னல். போ பாத்து போ. ரன்பீரா, இவன் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றான்? சொல்லியா ரன்பீர்? என்ன பாஸ், தூங்கிட்டீங்களா? இல்லையா, தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கேன். ஐயோ பாஸ், அவசரப்படாதீங்க. இன்னும் நீங்க எனக்கு சம்பளமே போடல. ஓ, அப்போ உனக்கு சம்பளம் போட்டுட்டு நான் தூக்குல தொங்கினா பரவாயில்ல உனக்கு? அப்படி இல்ல பாஸ். சும்மா இழிக்காதையா. விஷயம் என்னன்னு சொல்லு பாஸ். நீங்க நைட்டு மார்க் ரப்பேலாவுக்கு மெயில் அனுப்பணும்னு சொன்னீங்கல்ல, அதை ஞாபகப்படுத்தணும் தான் பாஸ் போன் பண்ணேன். மறந்துட்டீங்களா பாஸ்? என்னது மார்க் ரப்பேலாவா? யோ, அது மார்க் ரஃபேலா. ஏதோ ஒண்ணு பாஸ், அனுப்பிச்சிட்டீங்களா? பரவாயில்லையா? ஆனா நீ அடிக்கடி சின்சியருங்கிறத நிரூபிச்சுட்டு தான் இருக்க. சரி, என்ன புகழ்ந்தது போதும், முதல்ல வேலையை பாருங்க பாஸ். வேணும்டா, எனக்கு இது வேணும். என்ன இது, தூக்கமே வர மாட்டேங்குது. மாமா இருந்தாவது பாத்துக்கிட்டே தூங்கலாம். இந்த சுபத்ரா ஏதாவது ஏட கூடமா பண்ணிட்டே இருக்கான். விடியட்டும், அடுத்து ஏதாவது டாஸ்க் வைக்கிறேன். என்னது இது, தூக்கமே வர மாட்டேங்குது. மாமா என்ன பண்றாரு பாக்கலாம். மாமா, நீங்களா? என்னால நம்பவே முடியல. என்னை விட்டு தனியா தூங்க முடியாம தானே திரும்ப வந்தீங்க? ஆமாண்டா தங்கம்,
உன்னை பார்க்காம எனக்கு அங்க ஹால்ல தூக்கமே வர மாட்டேங்க. அதான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். வெறும் பேச்சு மட்டும்தானா மாமா? இவ்வளவு நம்ம கிண்டல் பண்ணலாம் பார்த்தா இவன் நமக்கே பிளேட்டு திருப்புறா. சீ பா வந்துட்ட தலை. மாமா அப்புறம் எதுக்கு உள்ள வந்தீங்க? என்னோட லேப்டாப்பை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். லேப்டாப்பா எதுக்கு? ஒரு மெயில் அனுப்பணும். இந்நேரத்துக்கு என்ன மெயில்? யூஎஸ்ல இருக்கிறவன் இந்நேரம் தான் முழிச்சிட்டு இருப்பான். நமக்கு ப்ராஜெக்ட் வேணும்னா அவன் முழிச்சிருக்கிற டயத்துல தான் நம்ம வேலை செய்யணும். புரிஞ்சதா? இல்ல மாமா, அதுக்குன்னு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இந்நேரம் தான் வேலை செய்யணுமா? எனக்கு வேலை தான் முக்கியம். அதுக்காக நான் எவ்வளவு நாள் ஸ்ட்ரெயின் பண்ணுவேன். எவ்வளவு நாள்னா உயிரை கூடவா? மாமா, நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு தான் மாமா. அதை விட்டுட்டு ஏன் இப்படி ராத்திரி பகலுமா வேலை செய்றீங்க? வாழ்க்கையில பாதி நாள் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உடம்ப வறுத்துக்கிட்டு வேலை செய்யறோம். மீதி நாள் அந்த கஷ்டப்படுறதுனால வர நோய்களை சரி பண்றதுக்கு சம்பாதிச்ச பணத்துல செலவு பண்ணிட்டு இருக்கோம். பேசி முடிச்சிட்டியா? உன்னோட பிலாசபி இந்த அட்வைஸ் எல்லாம் உன்னோடயே வச்சுக்கோ. நான் ஒன்னும் ஒரு கம்பெனில வேலை செய்யல. 100 பேரை வச்சு சொந்தமா ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கம்பெனி நல்லபடியா ரன் ஆகணும்னா நான் நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யணும். அப்படி நான் வேலை செஞ்சாதான் என்னை நம்பி இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆக்சிடென்டெல்லாம் என் லைஃபுக்குள்ள வந்த நீயும் அப்பதான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். புரியுதா? பெருசா பேச வந்துட்ட. என்னம்மா ரூம காட்டிட்டியா? காட்டிட்டமா. சரி, நீ போய் சக்திய ரூம்ல வச்சு பூட்டிடு. எதுக்குமா? அப்பதான் அவ பாம்புன்னு சொல்லி வெளியில வராம இருப்பா. அவ வெளியில வந்துட்டா மொத்த பிளானும் கெட்டு போயிடும். நீ முதல்ல போய் அவ ரூம பூட்டிட்டு வா. போ. ஆமா மாமா, யாருக்கும் தெரியாம செய். அந்த சக்தி போடுற சத்தம் யாருக்குமே கேட்க கூடாது. போ. சரி சரி. நெட் கனெக்ஷன் வேணுமே. வைப்பாடுங்க. யாரும் இல்ல. சக்தி நல்லா தூங்குறா. இங்க தானே வச்சேன். எங்க போச்சு? இன்னைக்கு சக்தி க்ளோஸ். சுபத்ரா, சுபத்ரா எங்க போனா? சுபத்ரா, என்னாச்சு? சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. சாவி. அந்த சக்தி இன்னைக்கு செத்தா. என்ன பண்றாரு மாமா? நீங்க என்ன தூங்க போலியா? நானே என்னோட வைப்பேட காணும் தேடிட்டு இருக்கேன். இங்க தான் வச்சேன். வைப்பேடா? இங்க தானே வச்சேன். ஏய், நீ எங்க அங்க போற? அது கொண்டு போய் அங்க வச்சிருக்கேன்னு. என்னது? ஐயோ மாமா, நான் உள்ள போறேன் மாமா. உங்க வைப்பேட எடுக்கிறதுக்கு இல்ல, அந்த கபோர்ட்ல தான் இருக்கும். நல்லா தேடி பாருங்க. அது எங்களுக்கு தெரியும். நீ வேலையை பட்டுப்பா. இங்க வச்சேன்.
ஏய், என்ன பூச்சாண்டி கட்டுறிய? ஐயோ மாமா, சத்தியமா பாம்பு மாமா. நீ இப்ப பாம்புன்னு சொல்லுவ, அப்படியே துள்ளி குதிச்சு வந்து உன்னை கட்டி பிடிக்கணுமா? அதானடி உன் பிளானு. அது மட்டும் சத்தியமா நடக்கவே நடக்காது. பாம்பா பாம்பு. ஐயோ மாமா, உண்மையிலே பாம்பு. நீங்க கீழே பாருங்க. ஏய், நானும் பார்த்துட்டே இருக்க, ஓவரா தான் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்க. பாம்பு, நிஜமாவே பாம்பு. கடிக்கார வர நிக்குது. ஐயோ, பாம்பு. மாமா மாமா, கத்தாதீங்க மாமா, கத்தாதீங்க மாமா. கத்தக்கூடாதா? ஏய், பாம்பை பக்கத்துல வச்சுட்டு கத்தக்கூடாதுங்கிற. மாமா மாமா, அசையாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அப்படியே அசையாம இருங்க மாமா. ஏய், பாம்பை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆடாத வைக்காதங்கிற. மாமா, நீங்க இதெல்லாம் படிச்சதே இல்லையா? ஏய், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சேன். பாம்பு பிடிக்கிறதெல்லாம் படிக்கல. மாமா, இந்த நேரத்துல குவாலிஃபிகேஷன் தேவையா? முதல்ல கம்மன் இருங்க மாமா, ஆடாம இருங்க. ஏய், நீ பேசிட்டே இருக்காத. முத போய் எதை குச்சி குச்சி இருந்தா எடுத்துட்டு வா. மாமா மாமா, நீங்க ரொம்ப ஆடாம அசையாம இருங்க. அசைஞ்சா கொத்திரும் மாமா. என்னது கொத்திருமா? ஆமா. மாமா மாமா, அப்படியே இருங்க மாமா, டென்ஷன் ஆகாதீங்க. அப்படியாவா? ஐயோ, பாக்குற என்ன பாக்குற? இருங்க மாமா, அப்படியே இருங்க. நான் பேச மாட்டேன். என்ன பண்ற? என்ன பண்ற? என்னம்மா ஒரு சத்தத்தையும் காணோம்? அம்மா, பாம்பு சரியான பாம்பு. ஆப்பிரிக்காவில இருந்து கொண்டு வந்திருக்கான்னு சொன்னானே, தப்பிக்கவே முடியாது. போயிடுச்சு மாமா. என்ன பாம்பு இப்படி அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, என்னாச்சு கையில? பாம்பு கொத்திருச்சு மாமா. என்னது? பாம்பு கொத்திருச்சா? ஏய், என்ன சாதாரணமா சொல்ற? பாய்சன் ஏறிடுமா? மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. ஏய், இரு இரு, உட்காரு. வா, மாமா, ஒரு நிமிஷம் உட்காரு. இரு இரு. மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, சரியாயிடும். அம்மாடி, நான் நினைக்கிறேன் பாம்பு கொத்துன ஒரே கொத்துல அவ செத்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லம்மா. வலிக்குதா? மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்ல சொல்லாத. ஹாஸ்பிடல் போலாம். இரு, நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். சுந்தர், ஏய் ஏய், டேய் சுந்தர், ஏய் சத்தி, பூட்டி இருக்கு. உன்கிட்ட ஏதாவது சாவி இருக்கா? இல்ல மாமா, என்கிட்ட சாவி இல்ல மாமா. நீ லாக் பண்ணலையா? இல்ல, நான் பண்ணல. அப்ப வேற யார் லாக் பண்ணா? டேய் சுந்தர், டேய் சுந்தர், அம்மா. ஐ, சுபத்ரா, பாம்பு கொத்திருச்சுன்னு நினைக்கிறேன். வா போய் பாப்போம். ஆமாமா, இருமா. இப்ப போனா நாம தான் மாட்டிக்குவோம். யாராவது போய் பார்க்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம போலாம். அதுவும் சரிதான். மாமா,
அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏய், உனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல மாமா. போன வேற வெளியில வச்சுட்டு வந்துட்டேன். ஏய், உன் phone எங்க இருக்கு? அதுவும் அங்க இருக்கு மாமா. இங்க. சதி ரிலாக்ஸ் ஆரு. இது வேற சார்ஜ் இல்ல. சத்தி சத்தி உனக்கு ஒண்ணும் இல்ல. சத்தி இங்க பாரு, நல்லா பாரு, ஒரு நிமிஷம் இங்க பாரு. சத்தி 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 சுந்தர், சுந்தர் சுந்தர், சத்தி சத்தி அம்மா, யாராவது வாங்க. என்னங்க என்னங்க என்ன மீனாட்சி சாமி? என்னங்க எழுந்துருங்க. ஏன் யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குதுங்க. நேரத்துல யார் இருக்க போகுது சாமி? அந்த பாட்டி சாமியா தான் இருக்கும். நீங்க படுத்து தூங்குங்க. ஐயோ இல்லங்க, ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதுங்க. மீனாட்சி சாமி நீங்க படுத்து தூங்குங்க. காலையில எந்திரிச்சு என்னன்னு பாத்துக்கலாம். நீங்க படுங்க. பாட்டி சாமி ஒரு வேலை இல்லை. சுந்தர், சத்தி 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 இங்க பாருமா. சத்தி சத்தி எந்திரிமா. சத்தி 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 நல்லா துடிக்கிறா. நம்மள எப்படி கஷ்டப்படுத்திருப்பா? சத்தி சத்தி